போன தடவை பிரவீன் வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவனுக்கு பஸ் ஏற்றுவதற்காக அதை 2 பேரும் அவசரமாக கிளம்பிட்டோம், வெளியில் வந்துட்டோம். அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒருத்தர் ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாயை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க அவங்க. அது அடிக்கடி டெய்லி சார் பாப்பா சம்மராக இருக்கும்போது அந்த நாயை கொண்டாந்து இந்த கையில் கொடுப்பாரு, 2 பிடிச்சிட்டு இருக்கோம், பக்கத்தில் இப்போ பயப்படும். அது மாதிரி அவர் ஒரு நல்ல நண்பர், அவர் அடிக்கடி வருவார், பேசுவார், எல்லாம் செய்வார். அப்படியாக ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாய்க்கு ஒரு வியாதி வந்து காது அழுகி உள்ளேலாம் வேறு அது இதாகிடுச்சு, செப்டிக் ஆகிடுச்சு. அதை குறித்து பேச அதை கவர் பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாய்க்கு வந்து உள்ளுக்குள்ளாக ஒரு வியாதி வந்துச்சு சார், அது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இருக்கோம், டாக்டர் வந்து உள்ள ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே ஒரு கலக்கம் வந்துருச்சு எனக்கு. ஒரு நாய்க்கு தலையில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுனா எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும், அது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரியாக போயிருக்குன்னு சொல்லி முதல் தடவை அவர் சொல்லி விட்டுட்டாங்க. அன்னைக்கு திரும்ப அவனுக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, 2 பேரும் அவசரமாக கிளம்புறோம். கரெக்டாக வந்து வாசல் நிப்பாட்டாரு. எனக்கு தேவனை உணர்த்தினாரு, நாய்க்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாருங்க ஆண்டோட கருக்கள் உடனே இல்லை, அவன் அவசரமாக சொல்லலாம் இருப்பான்னு சொல்லி நல்லா ஆண்டோட சமூகத்தில் சோத்திரம் பண்ணி ஆண்டோட தலையில் கை வச்சு அந்த நாய்க்காக ஜெபிச்சா பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு ஜெபிச்சாச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் பார்ப்போம். அது அந்த நாய் பார்க்கணும்னா ஒரு இது இருக்கும், இப்படி சோகமானுமே இப்படி இருக்கே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணவு இருந்துகிட்டே இருக்கணும். அது அப்படி இருக்கும், போயிட்டே இருந்துச்சு, வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு இருந்துருக்கேன், வந்துட்டார். வந்து சார் உங்களை 4 நாளாக பார்க்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருக்கேன், உங்களை பார்க்க முடியாது போச்சு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படின்னு. சார் நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, நாய் சுகமாச்சு சார். டாக்டர் ஆச்சரியப்பட்டார் சார். அல்லேலூயா, மாத்தான தேவன் பாருங்க. அந்த நாளில் கர்த்தரோட வார்த்தை சொல்லி இந்த ஒப்பசம் இருக்க இந்த தீர்க்கஸ் நாட்டில் நீ சுகமாக்குறாங்களோட நீர் நேற்றும் இன்று மாறாத அதே வல்லமுள்ள தேவனாக்கி இந்த நாய் கூட நீதான் சிரிச்சு ஆண்டவரே, இந்த நாய்க்கு எவ்வளோ வேதனை இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். கர்த்தர் பாருங்க விபத்தை கேட்டால் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தர் நாய் போய் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வந்து சாட்சி சொன்னார், இந்த மாதிரி நீங்க ஜெபிச்சிங்க சார், நாய் சுகமாச்சு. டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு, எப்படி ஆபரேஷன் பையாம சரியாச்சு சொல்லி சுத்தமாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அது காஞ்சி போய் சுத்தமாக ஒன்றுமே இல்லை, அந்த நாய் எங்கேயும் பொண்ணு ஒன்றுமே இல்லை. திரும்ப அந்த நாய் கை வச்சு ஆண்டவர் நன்றி சொல்லி கவர்மெண்ட். அது மாத்திரம் இல்லை, அவர் வீட்டுக்கு எடுத்துருக்கு ஒரு கிறிஸ்தவர் இருக்காராம். அவர்கிட்டையும் சொன்னாராம் போய், சார் இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காரு, நாய்க்காய் ஜெபம் பண்ணார் சார், நாய் சுகமாச்சு. அவரும் ஆச்சரியப்பட்டார். பார்த்தீங்கன்னா சட்டம் நல்ல பிரியமாக ஒரு நாய்க்கு அப்படியாக இறந்த தேவனாக இருந்தால் அவருடைய மனவாட்டி வார்த்தை ஜீவிக்க நமக்கு தேவை எவ்வளோ இருக்கும். அவர் வார்த்தை சொல்லியிருந்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, தேவன் தாமே நம்ம இதயத்தை கலங்காது இருப்பதற்காக இந்த உள்ளத்திலே அவருடைய வார்த்தையின் அபிஷேகத்தை வைத்து நம்முடைய மனவாள நிச்சயமாக இதயத்தை தங்கி தொடர்ந்து பயன்படுத்துவார். கர்த்தர் பாருங்க, எது சொல்ல வேணா, நம்ம கூட இருக்கார். நேற்றும் இன்று மாறாதவர். அன்னைக்கு என்ன அற்புதம் செய்ததோ அது இன்றும் நமக்குள்ள இருந்தாக அதை செய்ய தேவன் எப்போது நமக்கு போதுமான இருக்கிறார். அல்லேலூயா, நாம் மயப்படுவதாக தேவன் கொடுத்தமைக்காக சபையை நன்றி செய்ய. God bless you.